Godrej Goldilocks Best Actor Critics Tamil. இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக we request சுஹாஸ்னி மணிரத்னம் மேடம் and ரசூல் பூக்குட்டி அவர்களை அன்புடன் நடிக்கிறேன். Saima for Godrej Goldilocks. Critics Best Actor in Tamil goes to J.M. Ravi for Thani Oruvar. பிரதர் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எப்பவுமே அவர் வந்து அவார்டு வாங்கும்போது அவரை பற்றி ஒரு நல்ல விஷயம் பேசும்போது அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சென்னை 28 படம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாரையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசின ஒரு நடிகர் அவர். அப்போது அவர் இருக்க லெவலில் வந்து அது பண்ணியிருக்க வேண்டாம், பட் நாங்களாம் நல்லா வரணும்னு நினச்சவர். பிரதர், வி ஆர் ஸோ ஹாப்பி தட் யூ வினிங் திஸ் அவார்ட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் ஆல் ஃபேமிலி, அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. க்ளோஸ் அப் போகிறதா கேமரா? சாரி பிரதர், நீங்கள். சிங்கப்பூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கிறது. ஏன்னா இது வந்து தனி ஒருவனுக்கு கிடைச்ச அவார்ட். அது வந்து எனக்கு கிடைச்சதுன்னா அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி. தனி ஒருவனுக்கும் நல்லது செய்யணும் நினைக்கிற ஒவ்வொரு தனி ஒருவனுக்கும் கிடைச்ச அவார்டு இது நிச்சயமாக. ஏன்னா அந்த படத்தில் வந்து சில விஷயங்கள், சில உண்மைகளை சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் தேவைப்பட்டது. அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்கள் எல்லாரும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். சைமா வந்து எப்படின்னா, நம்ம விக்னேஷ் சிவன் வந்து சொன்னார், கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சான்ஸ் கேட்டு அலைஞ்சு வந்தேன் அப்படின்னு. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரொடியூசர் பையனாக பிறந்தாலும் அந்த நிலமை தான் சினிமாவில். ஏன்னா திடீர்னு ஒரு 3 வருஷம் நான் காணாமல் போயிட்டேன். என்னை வந்து லிஸ்ட்லேருந்தே தூக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அதனால் நிலமை ஒன்று தான். அப்போவும் நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன். பட் அதுக்கப்புறம் நான் வேலை தான் செஞ்சேன் கஷ்டப்பட்டு. ஆனால் எதுக்காக வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சு செஞ்சேன். ஸோ அதுதான் எனக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைம் வந்து சைமா, நான் அப்போ அந்த காணாமல் போன ஸ்டேஜ் இருந்தது இல்லையா, அப்போ தான் சைமா வந்து கூப்பிட்டாங்க, நீ வரணும், நீ அவார்டு உனக்கு தரோம் அப்படின்னு. ஸோ இது என்னுடைய செகண்ட் சைமா. ஃபர்ஸ்ட் சைமா வந்து அவங்களுடைய லவ் டுவர்ட்ஸ் மீ, அதுக்காக கொடுத்தாங்க. இந்த சைமா ஐ திங்க் ஐ காட் இட் ஃப்ரம் த ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு கொடுத்த மரியாதைக்காக இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு முதல்ல தேங்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நயன் இஸ் ஹியர், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் அஸ். அரவிந்த் சுவாமி சார், ஃபார் ஐ வாண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல்வேஸ் பிலீவிங் இன் அஸ். அண்ட் அர்ச்சனா இருக்காங்க, கல்பாத்தி சார், ப்ரொடியூசர் சார் உடைய டாட்டர், ஷீ இஸ் ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். பிரதர், முக்கியமாக ஒருத்தவங்களை மறந்துட்டீங்களே, என் ஒய்ஃப் தானே. சொல்லுங்க, எல்லாம் தெரியல உங்களுக்கு வீட்டுக்கு போனால். அப்புறம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே சீரியஸாக பேச வராது. ஜாலியாக சீரியஸ் ஆகிடும். இப்போ அவங்கள சொல்லலாம். இல்லை, நீங்கள் சீரியஸ் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் இல்லை, ஒய்ஃபை வந்து தேங்க்லாம் பண்ணால் பத்தாது. இதே மாதிரி எல்லாரும் ஒய்ஃப் இருந்தால் அவங்களுக்கு பரவாயில்ல. என்னப்பா அவர் சொல்கிறது கரெக்டு தானா? சும்மா பண்ண தோசையே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றோம் வீட்டில். அந்த அளவுக்கு ஐயோ, இது தயவுசெய்து டிவியில் போடுறாங்க, அது கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அது இட் கோஸ் வித்அவுட் சேயிங். அது இல்லை, அவங்க வந்து என்னென்னா பர்டிகுலராக ஒரு ரூமில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் எம்டியாகவே இருந்தது ஒரு வீட்டில், எங்கள் வீட்டில் 3 வருஷமாக. அது என்னன்னு கேட்டேன், நீ வாங்கினா அவார்டு உனக்கு அங்கே வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சுகாசினி மேம், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு வயசே ஆகாதா? ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நிறைய விஷயங்கள் புரியுது. இப்போது இன்னும் கொஞ்சம் வயசானா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்னது பஞ்சு சார் சொன்னார், 35 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் எல்லாரையும் அப்படின்னு. சினிமா டிஜிட்டல் ஆகிடுச்சு, ஃபிலிம் போயிடுச்சு. ஆனால் சினிமாவாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அவார்ட் ஃபங்க்ஷன் நாங்கெல்லாம் போகும்போது, பிரியா, ராதிகா நாங்கெல்லாம் போகும்போது 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். டக்குன்னு அவார்ட் கொடுப்பாங்க, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்துருவோம் நாங்கள். எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு மேடம். ஆக்சுவலாக இப்போ வந்து 8 மணி நேரம் நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே வயசாயிடும்ன்றீங்க போல. 8 மணி நேரம் அவார்டு கொடுக்குறாங்க. அதை வந்து ரொம்ப அழகா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க 2 பேருக்கும். நாங்கெல்லாம் அவார்டு வரும்போதே கொஞ்சம் சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்துடுவோம் மேடம். ஏன்னா இது வந்து ஒரு பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்குலாம். வெரி நைஸ். இங்க நமக்காக நிற்கிறாரு. ப்ளீஸ் கிவ் a big hand to ரசல் பொகுடி சார். Few words from you, sir. It's wonderful to see all of you, and it's actually one of the largest film fraternity, and more than half of the commercial strength of Indian cinema. And thank you, Saima, for putting it together. And people, you know, I have seen films of people who have been sitting in the front row and got inspired, you know, went to film school, left everything, and become what I have become. So thank you so much. சார் கரெக்டா சொல்லு. ஒரே ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம் சார். நாங்கள் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டில் வந்து அதில் பாதி படம் புரிஞ்சது கிடையாது எங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் டைட்டானிக்லாம் பார்த்துட்டு முறமாப்பிளமா வந்தான் போல இருக்குது அப்படிலாம் வரும் நாங்கள் நினச்சிருந்தோம். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண படம் வந்து அது ரோலிங் டைட்டில் போடும்போது உங்கள் பேர் வரும்போது தேட்டரில் எல்லாம் கை தட்டும் போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து நீங்கள் அதை போய் வாங்கினது அதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கிவ் a big hand to ரசூல் புகுடி சார் அண்ட் அவர் A.R. ரஹ்மான் சார். அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். I think it's only happens in South. When you see Santosh Shivan's name, people clap. When you see P. Sriram's name, we clap, you know. I've clapped in the theaters. And the way technicians are loved, their work has been appreciated nowhere else in the world. And this is very, very specific of Indian cinema, especially of Southern Indian cinema. All these people who are sitting in the front row and the rows behind are the embodiment of simplicity and humility. And more than actors, more than being entertainers, they are also being the best of the human beings. That's why the people love you so much. தேங்க்யூ. அண்ட் இந்த ஆஸ்கார் பத்தி பேச்சு வந்ததுனால ஒன்னே ஒன்று சொல்றேன். ஐ படம் வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் படமா இருந்தா சத்தியமா விக்ரம் சார் தான் அந்த அவார்டு வாங்கியிருப்பாரு. அவர் தமிழ்ல பிறந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அது கிடைக்காம இருக்கே தவிர. ஸோ அதுக்கு ஆஸ்கர்னா இப்போ ஆஸ்கர் அங்கே போகிறவங்களுக்கும் ஒரே ஒரு அவார்டு தான் தராங்க. இங்கே எப்படியா எவ்வளோ அவார்டு இருக்கு பாரு. அதனால வந்து அதோட பெரிய விஷயம் என்னன்னா விக்ரம் சார் உள்ளே வரும்போது கை தட்டினாங்க பாரு. அந்த அவார்டு வந்து எங்கேயுமே